Hello students, 12th standard maths exercise 5.1 ல 9th sum எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். So 9th sum என்னன்னா find the equation of tangent and normal. So circle equation கொடுத்திருக்காங்க, ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, tangent and normal equation வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So circle equation வந்து டைரக்ட்டா normal equation சர்க்கிள்ல இருந்து டைரக்ட்டா tangent equation ஒரு ஃபார்மட்ல எழுதலாம். எப்படின்னா so x ஸ்கொயர்னா x ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா x(x1) எழுதலாம். அதாவது equation of tangent to b. So tangent equation எப்படி இருக்கும்னா so x ஸ்கொயரை x(x1) எழுதலாம் plus y ஸ்கொயரை y(y1) எழுதலாம். இது ஃபார்மேட், ஒரு டைரக்டாக அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுறோம். -6 அப்படியே எழுதிட்டு x எப்படி எழுதலாம்னா x plus x1 by 2 எழுதலாம். ஸோ x plus x1 by 2. நெக்ஸ்ட்டு 6y அதே மாதிரி ப்ளஸ் 6 இன்ட்டு y வந்து y plus y1 by 2 கான்ஸ்டண்ட்டாக அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இப்போ கொஷினில் ஆல்ரெடி நம்மளுக்கு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க 2,2ன்ட்டு. ஸோ 2,2 பாயிண்ட்டை x1 இருக்க இடத்துலையும் y1 இருக்க இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ x1 இருக்க இடத்துல 2, y1 இருக்க இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ x இன்ட்டு 2 2xன்னு வந்துடும், ப்ளஸ் y இன்ட்டு 2 2yன்னு வந்துடும். இது கேன்சல் பண்ணால் 3 சார். இப்போ -3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் x1 இருக்க இடத்துல 2 போடுறோம், ப்ளஸ் 6 இதையும் கேன்சல் பண்ணோன்னா 3 வந்துடும், ப்ளஸ் 3 இன்ட்டு y ப்ளஸ் y1 இருக்க இடத்துலையும் 2 போடுறோம், -8 = 0. ஸோ அப்போ 2x ப்ளஸ் 2y இது உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா -3x மைனஸ் உள்ளே போனால் -6 ப்ளஸ் 3 இன்ட்டு y 3y ப்ளஸ் 3 இன்ட்டு 2 6 -8 = 0. ஸோ ப்ளஸ் 2x மைனஸ் 3x வந்து -x, ப்ளஸ் 2y ப்ளஸ் 3y வந்து ப்ளஸ் 5y. நெக்ஸ்ட் xy முடிச்சாச்சு, -6 ப்ளஸ் 6 கேன்சல் ஆகிடும், -8 = 0. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். கொஷினில் டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் நார்மல் ஈக்குவேஷன் ரெண்டும் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம போன 11th கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் வந்து பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் வந்து நார்மல் ஈக்குவேஷன் வந்து டைரெக்டாக மாற்றிட முடியும். எப்படின்னா x இருக்க இடத்துல y இருக்க இடத்துல x, அப்புறம் சைன் ஏதாவது ஒன்றுத்துக்கு சைன் சேஞ்ச் பண்ணும். ஸோ இப்போ நான் x இருக்க இடத்துல yன்னு போடுறேன், y இருக்க இடத்துல xன்னு போடுறேன், ஏதாவது ஒன்றுக்கு சைன் சேஞ்ச் பண்ணும். ஸோ மைனஸ்க்கு சைன் சேஞ்ச் பண்ணிடுறேன், கான்ஸ்டன்ட்டுக்கு கேன்னு எழுதிக்கிறோம். ஸோ ரீஆர்டர் பண்ணி எழுதுனா 5x ப்ளஸ் y ப்ளஸ் k = 0. ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது 2,2. சால்வ் பண்ணோன்னா கேயோட ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ 5 இன்ட்டு 2 ப்ளஸ் k = 0, 10 ப்ளஸ் 2 ப்ளஸ் k = 0, 12 ப்ளஸ் k = 0, k = -12. ஸோ அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு நார்மல் ஈக்குவேஷன் கிடச்சிடும். ஸோ 5x ப்ளஸ் y k இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் -12 = 0. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஸோ ஆல்ரெடி ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், ஈக்குவேஷன் ஆஃப் நார்மலும் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.